எக்ஸாம்பிள் 3.18ல சிம்ப்ளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, 3 ஃப்ராக்ஷனை. இப்போது கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனோட கீழே இருக்கிற டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் தான் மேலே இருக்கிறத நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம சேமாக ஆக்கணும் அப்படின்னா இதை மாற்ற முடியாது, கஷ்டம்தான் அது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபேக்டர்ஸாக மாற்றி முயற்சி பண்ணி பார்ப்போம். கீழே இருக்கிறதெல்லாம் ஃபேக்டர்ஸாக மாற்றினா என்ன ஆகும் பாருங்கள். இதை ஃபேக்டர்ஸாக மாற்றினா 6, இது -5, இது பாருங்கள் 2 -3, இது 15 -8 வச்சுங்களா. இதை என்ன மாற்றலாம், 2 × 3ன்னு மாற்றிக்கலாம் இல்லையா. 2 × 3 6, மைனஸ்ன்னு போட்டோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ரெண்டையும் ஆட் பண்ணால் -5 ஓகேங்களா. இது பாருங்கள், இது -2, இது -1 வச்சுக்கலாம். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ரெண்டையும் ஆட் பண்ணால் -3. இது என்னது, இதுவும் அதே தான், 5 3, இதே அதே தான், மைனஸ் போட்டுக்கலாம். ஏன் மைனஸ்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 15 ஆகிடும், ஆட் பண்ணால் -18. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இது பாருங்கள், x-2, இது x-3, இது x-2, x-1, x-5, இது x-3. இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம். 1/(x-2, x-3) ப்ளஸ் 1/(x-2, x-1) மைனஸ் 1/(x-5), இது x-3. இப்போது எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 x-1 1 2 3 4 நம்பர் இருக்குது இல்லையா. அப்போ இதை எல்சிஎம் எடுக்கணும்னா கஷ்டம்தான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த 4 நம்பர் எடுத்துக்கலாம், x1 x2 x3, இந்த x5. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை இங்கே பண்ணலாம். மல்டிப்ளை அண்டு டிவைடட் பை x-1, x-2, x-3, 1 2, x-5 ஓகேங்களா. இந்த நம்பரால் இந்த ஒவ்வொரு டேர்மையும் ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டினாமினேட்டர் சேம் ஆக்கிறதுக்காக தான் இந்த மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன், இந்த எல்சிஎம்மை இந்த நம்பர் எடுத்து. அப்போ என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்லேயும் இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். x-1, x-2, x-3, x-5 divided by x-1, x-2, x-3, x-5 into 1/(x-2, x-3) ஓகேங்களா. அடுத்து இந்த நம்பர் ப்ளஸ் 1 இல்லை, இது இந்த நம்பர் இல்லையா, x-1, x-2, x-3, x-5 divided by x-1, x-2, x-3, x-5 into 1/(x-2, x-1). அப்புறம் இந்த நம்பர் இல்லையா, மைனஸ் என்னது, x-1, x-2, x-3, x-5 divided by x-1, x-2, x-3, x-5 into என்னது 1/(x-5, x-3). இப்போது எனக்கு இந்த நம்பர்லாம் வச்சுக்கிட்டு நான் இதை கேன்சல் பண்ண போகிறேன். x-5, x-3, இதில் x-1, x-2, x-2, x-3. இப்போ பாருங்கள், இந்த டேர்மில் இந்த மொத்த டேர்மில் இது ஒன்று ஆயிடுச்சு, இந்த டேர்மில் இது காமன் ஆயிடுச்சு, இந்த டேர்மில் இது காமன் ஆயிடுச்சு. அப்போ மூணுத்துக்கும் டினாமினேட்டர் காமன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே டினாமினேட்டர் எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டால் என்ன வரும், x-1, x-2, x-3,
எக்ஸ் மைனஸ் ஃபைவ். இந்த 3 ஃப்ராக்ஷனுக்கும் சரிங்களா. மேலே இருக்கிறது பாருங்கள், இது எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2. இப்போது இதை எதுவும் ரெடியூஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை இப்போ குறைச்சி பார்ப்போம். ஏன்னா மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை, அது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 5. எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5x, அப்புறம் மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் இதுனா வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 15 மைனஸ் இதுனா வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 all divided by x minus 1, x minus 2, x minus 3, x minus 5. இப்போ இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் வந்து பார்ப்போம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x அப்புறம் minus 2 whole divided by x minus 1, x minus 2, x minus 3, x minus 5. ஓகேங்களா. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுன்னு பாருங்கள், இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு இந்த கான்ஸ்டன்ட் ஒன்றும் தனித்தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இல்லையா. அப்புறம் மைனஸ் 6x மைனஸ் 8x, இங்கே ப்ளஸ் 3x, இங்கே பாருங்கள் ப்ளஸ் 5 மைனஸ் 2 ப்ளஸ் 5 மைனஸ் 2 டிவைடட் பை என்னது 3 × 5 15 இல்லையா, 15. இதுவும் 3 × 5 15. அப்போ 3 × 5 இதுவும் 15. 3 × 5 15. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 5. இப்போ மேலே இருக்கிறத ரெடியூஸ் பண்ண முடியுமா பார்ப்போம். மைனஸ் அப்போ எவ்வளோ வரும், மைனஸ் 8 14 இல்லையா. அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 3x, இது ப்ளஸ் 20 மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 5. இப்போ ரெடியூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x கேன்சல் ஆகிடும் இல்லையா. மைனஸ் 14ல் 3 போச்சுன்னா 11 ப்ளஸ் 20ல் 2 போச்சுன்னா 18 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 5. இப்போ இதை ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். 18 மைனஸ் 11 எங்கன்னு பாருங்கள், 9 2s are 18 இல்லையா. 9 2s are 18, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 9 × 2 18, ரெண்டு ஆட் பண்ணால் 11. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ் மைனஸ் 9, எக்ஸ் மைனஸ் 2. அப்போ என்ன பண்ணலாம், அதை எக்ஸ் மைனஸ் 9, எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 5. இது கேன்சல் ஆகும் பாருங்கள், இது கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 9 divided by x minus 1, x minus 3, x minus 5. அவ்வளோதான். தேங்க்யூ.